தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேனி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இங்கே நேர்காணல் கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கு தலைமை சார்ந்த பொறுப்பாளர்களும் நானும் இந்த இயக்கத்தின் சார்பாக கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். சந்தோஷமாக இருக்குன்னா சொல்ல முடியாது. மக்கள் வீதியில் போராடி இருக்கிற நேரத்தில் படம் ரிலீஸை பெருமையாக பேசி அமைச்சர்கள்லாம் வச்சு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. கரண்ட் பில் ஏறிடுச்சு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஆரம்பித்து ஒரு மாதத்துக்குள்ளேயே இருக்குது. ஆனால் அதை ஏன் எல்லாரும் பேச மறுக்கிறாங்கன்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆமாம், நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து தலைவர் வலியுறுத்திட்டு வராரு. இதற்கான இது மீண்டும் தொடர்ந்தால், இதே மாதிரி ஒரு ஆட்சி நிலை தொடர்ந்தால் அதற்கான போராட்டங்களை நாங்கள் கண்டிப்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக எடுப்போம். தேனியில் ரொம்ப நாளாக அங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் பிரச்சனை இருக்குது. புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு 100 ஆட்டோ கிட்ட, அதாவது கலெக்டர் ஆர்டர் கொடுத்தும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் போலீஸ் இது பண்ணுறாங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த போராட்டத்தையும் நாங்கள் போய் ரெப்ரசன்ட் பண்ணி இன்னைக்கு எஸ்பி சாரை பார்க்கலான்ற இருக்கு. அதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு வரோம். அதுக்கு மனு கொடுத்துருக்குறோம். அது நிதி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனடி தீர்வு காணும் வேண்டும் அப்படின்னு நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வரோம். கனிம வெள்ள கொள்ளை முதல்ல ஒரு அமைச்சர் ஒரு ஸ்டண்ட்லாம் போட்டார். 20 இதை நான் மூடுறேன், 25 இதை மூடுறேன்னு. பாதி இது அதில் மூடினது தான். அதற்கு நிரந்தர தீர்வாக அதை முழுமையாக நடவடிக்கையை எடுக்க வேண்டும். சும்மா நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஸ்டண்ட் மட்டும் போட்டு ஃபோட்டோ ரீல்ஸ் கொடுக்கறது ஒரு தீர்வாக இருக்க முடியாது. அதற்கு நிரந்தர தீர்வுனா எல்லாமே மூடி அதற்கான ஆர்டரையும் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வேண்டும் அப்படின்றத நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வலியுறுத்துகிறோம். அதாவது நீட் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயங்கள் அதெல்லாம் தவறு அப்படின்னு இயக்கம் சார்பாக நாங்கள் அதுக்கு ஆதரவாக தானே இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் படத்தை பெருமையாக்கி உங்கள் தலைவராக இருக்கலாம், ஆனால் மக்களுக்காக வந்தவர் தான் ஒரு தலைவராக இருக்க முடியும். மக்கள் வீதியில் இருக்கும்போது நீங்கள் தியேட்டரில் உட்காந்து அதை பெருமைப்படுத்தி அதை ப்ரமோட் பண்ணுறதுன்றது ஒரு நாகரிகமான செயலாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கருதல. ஆமாம், அது ஆட்சிக்கு 1 மாதம் 1.5 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே இவ்வளோ கொள்ளை அப்படின்ற ஒரு இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தமிழகத்துக்கு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தண்டனை வழங்க வேண்டும். கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே இருக்கு. அதாவது லஞ்சமில்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு அவங்க படத்துக்கே அவங்க 1000 ரூபா 2000 ரூபான்னு வசூல் பண்ணுறாங்க. இது மக்களை ஒரு கேலி கூத்தாக நினைத்து நடத்தும் ஆட்சியாக தான் நாங்கள் பார்க்கணும்.